அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 1 இயல் 3 படம் இங்கே பழமொழி எங்கே. அந்த பாடத்தோட மதிப்பீட்டு பகுதியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பக்கம் எண் 51. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 1. மரப்பொந்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மரம் கூட்டல் பொந்து, மர கூட்டல் பொந்து, மரப் கூட்டல் பொந்து, மரப்பு கூட்டல் பொந்து. இந்த 4 ஆப்ஷனில் சரியான விடை குறில் வருது இல்லையா, மரம் கூட்டல் பொந்து. இதுதான் சரியான விடை. டேஷில் எழுதிக்குங்க, மரம் கூட்டல் பொந்து. அடுத்து 2வது வினா, அக்கரை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அக்கரை அக் கூட்டல் கரை, அந்த கூட்டல் கரை, கூட்டல் கரை, கூட்டல் அறை. சரியான விடை நெடில் அந்த கூட்டல் கரை, அந்த கூட்டல் கரை. டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது சூறை கூட்டல் காற்று. இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. சூறை காற்று, சூர்காற்று, சூறக்காற்று, சூறைக்காற்று. இந்த 4 ஆப்ஷனில் சரியான விடை நெடில் வருது இல்லையா, சூறைக்காற்று. வரணும் நடுவில், சூறைக்காற்று. சரியான விடை அது. அடுத்து டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்து 4 கண் கூட்டல் இமைக்கும். இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. கண் இமைக்கும், கண் இமைக்கும், கண்மைக்கும், கண்ணமைக்கும். இந்த 4 ஆப்ஷனில் குறில் கண் இமைக்கும் அதுதான் சரியான விடை. எழுதிக்கோங்க டேஷில், கண்ணிமைக்கும். 5 400 இதனை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 கூட்டல் 100, நா கூட்டல் 100, 4 கூட்டல் 100, நான் கூட்டல் 100. இந்த 4 ஆப்ஷனில் குறில் வருது இல்லையா, 4 கூட்டல் 100 தான் சரியான விடை. டேஷில் எழுதிக்கோங்க, 4 கூட்டல் 100 குறில் வருது இல்லையா, அதுதான் சரியான விடை. அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. ஒரு பொருள் தரும் சொல்லை 2 பொருள் தரும் சொற்களாக பிரித்து எழுதணும் இல்லையா. மணி ஓசை, இது ஒரு சொல். இப்போது அதை மணி கூட்டல் ஓசை அப்படின்னு பிரிக்கலாம். மணி அந்த 2 சொற்களுமே பொருள் கொடுக்கும். மணியும் பொருள் கொடுக்கும், ஓசையும் பொருள் கொடுக்கும் இல்லையா. மணி கூட்டல் ஓசை எழுதிக்குங்க. அடுத்தது நெடில் இல்லையா, தேனிசை. இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், தேன் கூட்டல் இசை. தேனும் பொருள் தரும், இசையும் பொருள் தரும் இல்லையா. இப்போது 2 சொற்களாக பிரிக்கணும், தேன் கூட்டல் இசை. அடுத்து பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. இப்போது பெட்டியில் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்தந்த வார்த்தைகள் எந்தெந்த பழமொழிக்கு பொருந்தோன்னு நம்ம எடுத்து பொருத்தணும். முதல்ல 1 யானைக்கும் டேஷ் சறுக்கும். இதுக்கு என்ன வரும், யானைக்கும் அடி சறுக்கும். அடுத்து 2 விளையும் டேஷ் முளையிலே தெரியும். என்ன முளையிலே தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும். 3 5 டேஷ் 50 வளையாது. டேஷில் எழுதணும், என்ன எழுதணும், 5 விளையாதது 50 வளையாது. 5 வளையாதது 50 வளையாது. டேஷில் வளையாதது எழுதிக்கோங்க. அடுத்து 4 ஆத்திரக்காரனுக்கு டேஷ் மட்டு. என்ன வரணும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. டேஷில் புத்தி எழுதிக்கணும். அடுத்து 5 ஆழம் தெரியாமல் டேஷ் விடாது. எதை விடாது, காலை விடாது. அப்போ காலைன்றதை எழுதிக்கணும். அடுத்து சொல்லை இடமாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க. சொற்களை இடமாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த இடமாற்றி கொடுத்த சொற்களை இப்போ நம்ம சரியாக பொருத்தி பழமொழியை உருவாக்கணும். 1 உழுவதை அகல விட உழு ஆழ. இப்போ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ
இப்போ அதை நம்ம சரியாக அமைக்கணும். அகல உழுவதை விட ஆழ உழு. டேஷில் எழுதிக்கோங்க. அகல உழுவதை விட ஆழ உழு. அடுத்து இரண்டாவது, வளையாதது வளையாது 50ல் 5ல். இப்போ இந்த பழமொழியை எப்படி மாற்றி எழுதலாம்? மேலே கூட பார்த்தோம் இல்லையா? 5ல் வளையாதது 50ல் வளையாது. எப்படி எழுதணும்? 5ல் வளையாதது 50ல் வளையாது. அடுத்து 3, மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சு அமிழ்தமும். இந்த பழமொழி எப்படி இப்போ மாற்றி எழுதணும்? அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு. டேஷில் எழுதிக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு எழுதிக்கோங்க. அடுத்து 4, குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை. இப்போ இதை எப்படி மாற்றி எழுதணும்? டேஷில் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. திருப்பி சொல்கிறேன், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அடுத்து 5, கற்பவர் கரையில கல்வி நாசில. இந்த பழமொழி இப்போ மாற்றி எப்படி எழுதணும்? கல்வி கரையில கற்பவர் நாசில. திரும்பவும் சொல்கிறேன், கல்வி கரையில கற்பவர் நாசில. டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, பழமொழி என்பது யாது? முதல் கேள்வியோட விடை பக்கம் எண் 48 எடுத்துக்கோங்க. அதில் கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழிகள் ஆகும் அப்படின்னு எழுதிக்கணும். திரும்ப சொல்கிறேன், அந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது, பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழிகள் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது? கிளி யாருக்கெல்லாம் மாம்பழம் தரேன்னு சொல்லியிருக்கு? அந்த படத்துக்கு விடை கூறும் சிறுவர்களுக்கு மாம்பழம் தருவதாக கூறியது இல்லையா? அதை அப்படியே எழுதிக்கோங்க. படம் பார்த்து சரியான விடை கூறும் சிறுவர்களுக்கு மாம்பழம் தருவதாக கிளி கூறியது. திரும்பவும் சொல்கிறேன், படம் பார்த்து சரியான விடை கூறும் சிறுவர்களுக்கு மாம்பழம் தருவதாக கிளி கூறியது. மூன்றாவது கொஸ்டின், கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன? இந்த கேள்விக்குரிய விடை பக்கம் எண் 48 மேலே இரண்டாவது வரிசையில் லாஸ்டில் இருக்கு இல்லையா? மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவரிடம் ஒரு படத்தை மரம் பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். திரும்ப சொல்கிறேன், மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காயை பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள். இதுதான் மூன்றாவது வினாவிற்கான விடை. அடுத்து நான்காவது வினா, இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடு. நாம் ரெட் கலரில் பார்த்தோம் இல்லையா பழமொழிகள் எல்லாம், அதை அப்படியே வரிசையாக எழுதிக்கிட்டே வரணும். முதல்ல என்ன பழமொழினா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. அது முதல் பழமொழியாக எழுதிக்கணும். அடுத்து 2, இக்கரைக்கு அக்கறை பச்சை. 3, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து 4, ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 5, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். 6, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். மொத்தம் 6 பழமொழி இருக்கு இல்லையா? ஒன்று ஒன்றா லைன் பண்ணி எழுதிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன் என்னென்ன பழமொழி. 1, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. அடுத்து 2, இக்கரைக்கு அக்கறை பச்சை. 3, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். 4, ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 5, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். 6, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அடுத்து சிந்தனை வினா. கிளியைப் போல் நீ பழமொழி கூறுவதாயிருந்தால் என்ன பழமொழிக்கு எப்படி படம் வரைந்து விளக்குவாய்? வகுப்பறையில் செயல்படுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போ நம்ம பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, 6 பழமொழிக்கும் ஒரு படம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு பிடித்த பழமொழிக்கு நீங்கள் அழகாக படம் வரையணும். பழமொழிக்கும் அந்த படத்துக்கும் பொருந்தணும். படத்தை வரைஞ்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.